என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? இப்படி அழுதுட்டே இருந்தா நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? என்ன நடந்தது? தைரியமா சொல்லுங்க. எங்க ப்ளீஸ்ங்க சொல்லுங்க. அன்னைக்கு ரோட்ல என்கிட்ட பிரச்சனை பண்ண அந்த பொறுக்கி இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டான். சரி, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அவனை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இந்த விஷயத்தை துர்கா கிட்ட மட்டும் சொல்லாதீங்க. ஏற்கனவே துர்காவுக்கும் மினிஸ்டருக்கும் பிரச்சனையா இருக்கு. இப்ப இதை சொன்னா துர்கா அமைதியாவே இருக்க மாட்டா. பிரச்சனை வேற பெருசாயிடும். நீங்க இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு கவலைப்படாதீங்க. எப்பவும் போல ஃப்ரீயாவே இருங்க. அந்த ராஸ்கலை நான் பாத்துக்கிறேன். அவனால இனிமேல் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. சரி, நான் வரேங்க. அதில் என்ன இது? எதுக்காக இப்படி ஒரு கனவு? என்னன்னு தெரியலையே. எதுக்காக எனக்கு இப்படி ஒரு கனவு வரணும்? ரொம்ப குழப்பமாவும் பயமாவும் இருக்கே. அம்மா தாயே, சமயபுரம் மாரியம்மா, நீதான் காப்பாத்தணும். யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு அர்ச்சனை. நல்லதுமா. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். அம்மா தாயே, இது நாள் வரைக்கும் எனக்கு கனவுல வந்தது எல்லாமே நிஜமா நடந்திருக்கு. அதனால என் வீட்டுக்காரர் பாம்பு கொத்துற மாதிரி கனவு வந்ததுனால அது நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. நாகம் ஒருத்தரை தீண்டுதுன்னா ஒண்ணு தோஷமா இருக்கும், இல்ல யாராவது செய்யற சதியா இருக்கும். தோஷமா சதியான்னு நான் எப்படிமா தெரிஞ்சுக்கிறது? இதுல இருந்து நான் என் கணவரை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுமா? ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்தாங்கம்மா, தொட்டுக்கோங்க. சித்தர் சாமி கிட்ட கேட்டா இந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். வணக்கம் சாமி. நலம் உண்டாகட்டும். உக்காருமா. என் மனசுல ஏற்பட்டிருக்கிற குழப்பத்தை
நீங்க தான் தெளிவுபடுத்தணும். என்ன குழப்பம்மா? என்ன நடந்துச்சு? நேத்து ராத்திரி என் கணவரை நாகம் தீண்டுற மாதிரி கனவு வந்துச்சு. கண்ணை மூடினாலே திரும்ப திரும்ப அந்த கனவு வந்து என் நிம்மதியை காணாம பண்ணிடுச்சு சாமி. இப்படி ஒரு கனவு எதனால வந்துச்சு? இதுக்கு என்ன அர்த்தம் சாமி? நீ கண்ட கனவால உன் மனசுல ஏற்பட்டிருக்கிற குழப்பம் தீரணும்னா நீ பாம்பாட்டி சித்தரை போய் பாரு. பாம்பாட்டி சித்தரா? அவர் இப்ப எங்க இருப்பாரு சாமி? புத்து கோயில்ல போய் பாரு, அங்க இருப்பாரு. சரிங்க சாமி, நான் வரேன். நலம் உண்டாகட்டும். ம். என்ன உன் பிரச்சனை? நாகத்தம்மா, ம் ம் உன் பிரச்சனை இந்த நாகத்தம்மா பார்த்துக்குவா. போ, உட்காருமா. உட்காருமா. சாமி, நேத்து ராத்திரி என் கணவரை நாகம் தீண்டுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. நிறுத்த வேணாம், சொல்லுங்க. சரிங்க சாமி, கண்ணை மூடினாலே திரும்ப திரும்ப அந்த கனவு வந்து என் நிம்மதியை காணாம பண்ணிடுச்சு. இப்படி ஒரு கனவு எதனால வந்துச்சு? இதுக்கு என்ன அர்த்தம் சாமி? உன் கனவுனால பாதிக்கப்பட்ட நாகம் ஒண்ணு அவர் மேல கோவமா இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? ரெண்டு வருஷத்துக்கு முன்னால உன் கணவர் தொழில் விஷயமா ஒரு நிலத்தை வாங்கியிருக்காரு. என் அம்மாவும் என் மனைவி மாறியும் அதை தெய்வமாக நினச்சி கும்பிட்டு இருந்தாங்க. அதனால அதை அப்படியே விட்டுருங்க. சார், எனக்கு என்னமோ உள்ள பாம்பு இருக்கிற மாதிரி தெரியல சார். எந்த உயிரும் இல்லைன்னா நீங்கள் இடிச்சிட்டு வேலையை பாருங்க. ஓகே சார். அந்த புத்தை இடிச்சதுல அதுல இருந்த நாகம் உன் கணவரோட குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு வந்து உங்க குடும்பத்தையும் குடும்பத்துல இருந்தவங்களையும் பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருந்த தெய்வ சக்தி உள்ள அபூர்வ வைரத்தை எடுத்துட்டு போய் மறைச்சு வச்சிருக்கு. ஐயோ, மாறி, உன் வீட்டை தாண்டி வைரம் எங்கேயும் போயிருக்காது. எப்படியாவது அந்த வைரத்தை தேடி கண்டுபிடித்து பூஜை செய்யும் வழியை பார். கண்டிப்பா இது உன் குடும்பத்துக்கான பாதிப்பாவும் உன் கணவருக்கான பாதிப்பாவும் இருக்கும். அதுக்கான அறிகுறி தான் உன் கனவுல வந்த நாகம். சாமி, இந்த பாதிப்பு வராம இருக்க ஏதாவது பரிகாரம் இருக்கா? இருக்கு. அந்த பரிகாரம் என்னன்னு சொல்லுங்க சாமி. முதல்ல உன் கணவரை கூட்டிட்டு வா, நான் உனக்கு பரிகாரத்தை சொல்றேன். அந்த பரிகாரத்தை உன் கணவன் நம்பிக்கையோட செஞ்சா கண்டிப்பா அந்த நாகம் அமைதியாகி அந்த வைரத்தை திருப்பி கொடுக்கும். அப்படி பரிகாரம் பண்ணலைன்னா உன் குடும்பத்துக்கும் உன் கணவருக்கும் ஏதோ ஒரு வழியில ஆபத்து வந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்க சாமி, நான் போய் என் கணவரை கூட்டிட்டு வரேன். நல்லது.
அத்தம்மா நாகக்கண்ணி தாயே, உன் கணவரை கூட்டிட்டு வாமா, நம்பிக்கையோட போயிட்டு வா. நல்லதே சரிங்க நடக்கும். சாமி. நான் வரேன் சாமி. உட்காருமா. ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ரசம் வச்சுக்கலாம். சரிம்மா. அப்படியே பண்ணிடு. சித்தர் சொன்ன விஷயத்த ஹஸ்பண்ட் சார் கிட்ட எப்படி சொல்றது? வைரம் பத்தின விஷயத்த வெளியே சொன்னா தாராவுக்கு உண்மை தெரிஞ்சிரும். அப்புறம் அந்த வைரத்தை கைப்பத்த திட்டம் போடுவா. அப்படி எதுவும் நடக்க கூடாது. வேற என்ன சொல்லி ஹஸ்பண்ட் சார சித்தர் கிட்ட கூட்டிட்டு போறது? கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். அப்பதான் அந்த வைரம் கையில கிடைக்கும். அந்த வைரம் என் கையில கிடைச்சிட்டா நான் தான் மாறிங்கிற உண்மையை அவர்கிட்ட சொல்லிடுவேன். என்ன பண்ணலாம்? என்ன சொல்லி அவரை கூட்டிட்டு போலாம்? வா துர்கா. என்ன அங்கே நின்னுட்ட? வா. கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா? போயிட்டு வந்துட்டேன். என்ன துர்கா, ஏதோ யோசனையோட பதில் சொல்ற, என்னாச்சு? அது வந்து கோவில்ல ஒரு சித்தரை பார்த்தேன். மாறி இப்படிதான் கோயிலுக்கு போயிட்டு சித்தரை பார்த்துட்டு வருவா. நீயும் மாறி மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்ட. காலையில எந்திரிச்சு கோயிலுக்கு போய் சித்தரை பார்த்துட்டு வந்துட்டா இவ மாறி ஆயிட முடியுமா? அதானே, உப்புக்கள் ஒரு நாளும் வைரமாக முடியாது. ஆக முடியாது, ஆக முடியாது. சரிங்க சங்கரபாண்டி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. துர்கா, நீ தயங்குறத பார்த்தா ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுதுமா. சித்தர் ஏதாவது சொன்னாரா? ஆமாமா, வீட்ல நடந்த எல்லாத்தையும் சித்தர்கிட்ட சொல்லி அதுக்கு பரிகாரம் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு சித்தர் பரிகாரம் இருக்கு, ஆனா அது உன் வீட்டுக்காரர் வந்துதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. இவ ஏதோ உண்மைய மறைக்கிறா. சித்தர் பரிகாரம் பண்ண எதுக்கு சூர்யாவை கூட்டிட்டு வர சொல்லணும்? இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சூரிய மாமாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பரிகாரம் பண்ணணும், அவ்வளவுதானே? அதுக்கே இவ்வளவு யோசிக்கிற? அதானே. சூர்யா, நாளைக்கு நீ துர்காவை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பரிகாரத்தை பண்ணிட்டு வந்துரு. அத்தை, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமேல் இந்த பிரச்சனையும் வராது. இந்த பூஜை பரிகாரம் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். அப்பாடா. மாறியும் இப்படித்தான். கோவில் பூஜை விரதம்னு இருந்தா என்னாச்சு? தான் வாழ்க்கையவே தொலைச்சிட்டா. அதனால இனிமே இதெல்லாம் வேணாம் அத்தை. மாப்பிள்ள சொல்றதும் கரெக்ட் தான். கடவுளே கதின்னு இருந்த மாரியோட நிலைமையை நினைச்சு பாருங்க. எனக்கு கூட பரிகாரம் பூஜை மேல எல்லாம் நம்பிக்கையா போயிடுச்சு. ரிட்டுன்னு வரா. இங்க பாருங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இல்ல, அதெல்லாம் தேவையில்லாதது. ஆனா இப்படி எல்லாம் பேசாதீங்க. சரிங்க. இங்க பாருங்க, உங்க நல்லதுக்காகவும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணியே ஆகணுங்க. மாட்டேன்னு சொல்லாதீங்க. என்னம்மா பேசுற நீ? மாறிதான் படிக்காத கிராமத்து பொண்ணு. பூஜை விரதம் பரிகாரம்னு எப்ப பாரு வீட்டை கோவில் மாதிரி வச்சிருப்பான்னு இவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா என்னமாச்சு? அநியாயமா அல்ப ஆயுசுல அவ போய் சேர்ந்துட்டாளே. ஆமா, மாரிய கொலை பண்ணவங்கள கூட அந்த கடவுள் இன்னும் காட்டி கொடுக்கலையே. ஐயோ, தெரியாம வாய விட்டுட்டேன். ஐயோ, ரூம்குள்ள கூட்டு போய் என்ன மிதிக்க போகுதுன்னு தெரியலையே. ப்ளீஸ்ங்க, மாட்டேன்னு சொல்லாதீங்க. துர்கா, எனக்கு இந்த மாதிரி பரிகாரம் பண்றதெல்லாம் விருப்பம் இல்லை, உடன்பாடும் இல்லை. தயவு செஞ்சு என்னை கம்பல் பண்ணாத.